இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு. நாம இவ்ளோ நாளா எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. சந்தோஷமான விஷயமா? மருமவளே, சஸ்பென்ஸ் வைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த டிரைவர் பைய என் அக்கா காரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடிவு பண்ணிட்டான். என்ன மருமகளே சொல்ற? அவன் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் உண்மையை சொல்ல போறானா? ஆமா மாமா, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே சொல்ல போறான். இது எப்படி உனக்கு தெரியும்? அவன் பேசினத நான் மறைஞ்சு நின்னு கேட்டேன். அந்த கிழவி, அவன் பொண்டாட்டி, அந்த அல்லக்கை மயிலு எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த பேசினான். நாம அவனை கார்னர் பண்ணதுதான் இப்ப நல்லா வேலை செய்யுது. போய் கோயில்ல தேடி இருப்பான், அப்புறம் பாம் கிடைக்காததுனால இந்த முடிவுக்கு வந்திருப்பான். ஆமாங்க, அதனாலதான் இந்த முடிவுக்கே அவன் வந்திருக்கான். இந்த தடவை அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியல. அவனோட திமிரு, ஆணவம், புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் நம்ம கால்ல போட்டு மிதிச்சிட்டோம்ல. அவனால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாத. சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் உண்மைய சொல்லிதான் ஆகணும். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதேத வித்மகே ஊர்மிளா பிரியாய தீமஹி தன்னோ லக்ஷ்மண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் கிருஷ்ணரூபாய வித்மகே தாமோதராய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தேவகீ நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஐயா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. உங்களுக்கு பரிவட்டை கட்டி முடிச்சா அடுத்து கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டியதுதான். எனக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. என் கையால கும்பாபிஷேகம் பண்றது நான் செஞ்ச பாக்கியம். அந்த பாக்கியம் எங்க அப்பா அம்மாவால எனக்கு கிடைச்சது. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்திரிங்க ஐயா. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்க போறது. ஊர்க்காரங்க எல்லாரும் அதுக்கு தயாரா இருங்கோ. கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. சகல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு. அவரையும் அத்தை தள்ளி வச்சிட்டாங்கன்னா அந்த சிவனாண்டியும் சின்னத்தையும் சேர்ந்து குடும்பத்தையே அழிச்சிடுவாங்க. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க. அத்தை, என்ன மாப்ள? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாப்ள. உங்ககிட்ட ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை யாருன்னு சொல்றதா சொன்னல? ஆமா, கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் சொல்றேன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் இந்த கும்பாபிஷேகத்துக்கே வந்தேன். அது யாருன்னு நான் இப்பவே சொல்றேன். ஐயோ கடவுளே. இப்பவே சொல்ல போறீங்களா? எதனால இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? சூழ்நிலை அப்படி இருக்கத்த. நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன மாப்ள, ஏதேதோ சொல்றீங்க. அப்படி என்ன கட்டாயத்துல இருக்கீங்க? டேய், நாங்க கொடுத்த பிரஷர்ல உண்மையை சொல்ல போறியா? இத தாண்டா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சொல்லுடா, சொல்லு சொல்லு.
சொல்லுங்க மாப்ள. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன். இவ்வளவு நாள் எனக்கு தண்ணி காட்டின அந்த ராஸ்கல் யாரு? சொல்லுங்க மாப்ள. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை நான் தான். மரியாதையா என் கூட வாங்க. இனிமே இந்த ஊருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே இந்த கோயில்ல நீங்க காரியம் செய்யவே கூடாது. ஐயோ, இந்த கும்பாபிஷேகத்தால நம்ம பட்ட அவமானம் எல்லாமே போதும். முத தடவை கும்பாபிஷேகத்துக்கு வந்தப்போ போலீஸ் லாக்அப்ல அடைச்சு வச்சு அவமானப்படுத்தினாங்க. இப்போ இங்க இந்த டிரைவர் பையன் நம்மள செருப்பால் அடிச்ச மாதிரி அவமானப்படுத்திருக்கான். இனிமே இங்க இருந்து அவமானப்பட வேண்டாம். கிளம்பலாம் வாங்க. ஈஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையால கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வானு கூப்பிட்டா என்னால எப்படி வர முடியும்? கும்பாபிஷேகம் முடியட்டும், நம்ம எல்லாருமே போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. இவ்ளோ அவமானத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கும்பாபிஷேகம் தான் பெருசா படுதா? அம்மா சாமுண்டீஸ்வரி, உனக்கு எல்லா நியாயமும் தெரியும், எல்லா தர்மமும் தெரியும். எவ்வளவு பெரிய மனுஷி நீ. இத கொஞ்சம் பொறுத்துக்கம்மா நீ. எங்க மேல இருக்கிற வெறுப்புனால, அவன் என் பேருங்கிறதுனால அவனை தண்டிச்சிடாதம்மா, அவனை தண்டிச்சிடாத. பாவம்மா என் பேர. வேற எந்த தப்பும் அவன் பண்ணலம்மா. நாம நல்லா இருக்கணும், நம்ம ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானம்மா பொய் சொல்லி உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா. அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் பேரனை தண்டிச்சிடாதம்மா. அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாத, அவனை வெறுத்துறாத. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என் பேரனை வெறுத்துறாதம்மா. ஏய் கிழவி,